அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ரெசிபி குட்டீஸுக்கெல்லாம் மிகவும் பிடிச்ச ப்ரௌனி ரெசிபி தான் செய்ய போறேன். இது குட்டீஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சூப்பரான ப்ரௌனியை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு முதல்ல ரேயில பட்டரை போட்டுக்கொள்ளுவோம். நான் ஒரு துண்டு பட்டரை கட் பண்ணிட்டு எல்லா இடமும் படும்படி போட்டுனான். நீங்க இப்படி துண்டா கட் பண்ண இல்லாம கொஞ்சம் மெல்ட் ஆக்கியும் போட்டுக்கொள்ளலாம். இது 7 இன்ச்சு தான் தட்டு, சின்ன தட்டு தான். இதுக்கு நம்ம கேக்குக்கு போடுற அந்த பேப்பர் தான். ரெண்டு பக்கமும் ரெண்டு துண்டுகளாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் போட்டிருக்கிறோம். நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு சைட்ல தான் நம்ம ப்ரௌனி செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கு முதல்ல மாவு எடுத்துக்கொள்றேன். இது கோதுமை மாவு. அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் புக்ல போட்டுக்கொள்றேன், பாருங்க. அடுத்தது கொக்கோ பவுடர், கோப்பித்தூள். 3 கோப்பித்தூள் போட்டு பாருங்க, நல்லா இருக்கும் ப்ரௌனிக்கு. 3ஐயும் சேர்த்து அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அரிச்செடுத்து அதையும் வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல எல்லாத்தையும் நம்ம செய்து வச்சுட்டோம்டா ப்ரௌனியை ஈஸியா செய்து முடிச்சிடலாம். அதுக்காகத்தான் முதல்ல ஒவ்வொன்றா செய்து வச்சுக்கொள்றது. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் சைட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப சாக்லேட், டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கிறேன். இதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன சின்னதா கட் பண்ணோம்னா குயிக்கா உரியிடும். அதுக்காகத்தான் சாக்லேட் கட் பண்ணக்குள்ள கவனமா கட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சாக்லேட் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுக்காக இப்ப சாக்லேட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நான் ஒரு சட்டியை அடுப்புல வச்சிருக்கிறேன். ஹீட்டை நல்லா லோ ஹீட்ல வச்சுக்கொள்ளுங்க. பட்டரை போட்டு கொஞ்சம் உரிய வரைக்கும் சாக்லேட்டையும் போட்டுருக்கேன். நான் இந்த முறையெல்லாம் செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு மேல கிளாஸ் பவுல் ஒன்றை வச்சு அதுக்குள்ள செய்வாங்க. நம்ம அப்படியும் செய்யலாம். 2 முறையிலையும் செய்யலாம். 2 முறையும் செய்யக்குள்ளையும் நம்ம கவனமா செய்யணும். இதுக்கு ஹீட்டை லோவில் நல்லா வச்சுக்கணும். கொதிக்கவே விடக்கூடாது. கொதிச்சு என்று சொன்னா ஹல்லா போயிடும். அதுக்காக கொதி வரக்கூடாது. லேசா சூடு இருந்தா ரெண்டும் கரைஞ்சிடும். நம்ம கரைச்செடுத்தோம்னா நமக்கு சரி. இப்ப பாருங்க, நல்லா கரைச்செடுத்துட்டேன். நல்லா கரைச்செடுத்ததுக்கு பிறகு இது சைட்ல எடுத்து வச்சு இதையும் ஆற வச்சு கொள்ளுங்க. நல்லா ஆறணும். இது கொஞ்சம் நகச்சூட்டுல இருந்தாலும் பரவாயில்லை. சூடோட இருக்க மட்டும் சேர்த்துறாதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு சேர்க்கணும். சைட்ல அதையும் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ப்ரௌனி செய்யறத பார்ப்போம். ஒரு கிளாஸ் பவுல் தான் எடுத்திருக்கிறேன். அதுக்குள்ள சீனி ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் தான் எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு 4 முட்டை சேர்த்திருக்கிறேன். அது சின்ன முட்டைன்ற விட 4 சேர்த்திருக்கிறேன். நமக்கு பெரிய முட்டைன்னு சொன்னா 3 சேர்த்தா போதும். இது கொஞ்சம் நல்ல சின்ன சின்ன முட்டை, அதுக்காக 4 சேர்த்தேன். நான் பீட்டர் எல்லாம் நான் அன்னைக்கு அடிக்க போறேன். நீங்க கையால் அடிக்கிறனாலும் அடிக்கலாம். நான் பீட்டர்ல அடிக்கிறேன். அந்த பீட்டரை நல்லா லோவில வச்சு அடிச்சுக்கொள்ளுங்க. ஹைல வச்சு அடிக்காதீங்க. சீனி நல்லா அரையும் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, நல்லா கிரீமியா வரும். சீனி முட்டையெல்லாம் சேர்ந்து நல்லா அடிபட்டுதுன்னு சொன்னா இப்படி வரும். இதுதான் இதுல பதம். இப்ப இதோட சேர்த்து வெனிலா எக்ஸ்ட்ரா கியூப் சேர்த்திருக்கிறேன்னு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பட்டரும் சாக்லேட்டையும் அந்த மிக்ஸையும் விடுவோம். விட்டுட்டு நல்லா சட்டில் அடிக்கிறதுலாம் நல்லா வலிச்சு விடுங்க. நல்லா வலிச்சு விட்டுட்டு நம்ம திரும்பவும் பீட்டரெல்லாம் அடிக்க போறோம். இதையும் லோவெல்லாம் வச்சு அடிக்கணும். நாம நல்லா ஒன்றுல வச்சு அடிச்சாலே போதும். இப்ப பாருங்க, நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா அடிபட்டு வந்துட்டது. இனி நமக்கு பீட்டர் தேவையில்லை. பீட்டர் எடுத்துட்டு நம்ம மாவை போடக்குள்ள கையால நம்ம மிக்ஸ் பண்ணணும். மாவை போட்டு நம்ம நார்மல் கேக் அடிக்கக்குள்ளே அப்படித்தான் பீட்டர் பாவிக்கிற குறைவு. அப்ப நம்ம இந்த ப்ரௌனிக்கும் அதே மாதிரிதான். இன்னைக்கு கை இதால ஒரு மிக்ஸ் பண்ற ஒரு அகப்பையால மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்டுட்டு நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். அப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையாலேயே. இந்த ப்ரௌனியை நமக்கு செய்முறை தெரியும், ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம கரெக்டா இல்லை அந்த சாக்லேட் கரைக்கிற பருவத்தை எடுத்துட்டு பிடிச்சிட்டோம்னு சொன்னா ப்ரௌனி அவ்வளவு ஈஸியா செய்து எடுத்துடலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதோட சேர்த்து சாக்லேட் சிப் எடுத்திருக்கிறேன். நீங்க சாக்லேட் நார்மல் சாக்லேட்டும் போடலாம். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி செய்யறதால நமக்கு சாப்பிடக்குள்ள ப்ரௌனி நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம ரேயில ஊத்தி எடுப்போம். நான் செய்யற அளவுக்கும் இந்த ரேக்கும் அளவா இருந்தது. இப்ப இந்த அளவுக்கும் இந்த 7 இன்ச்சு ரே அளவா இருந்தது. நீங்க கூட எடுக்கிறோம்னா கொஞ்சம் பெரிய ரே எடுத்துக்கொள்ளணும். அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி ரேயை மாத்திக்கொள்ளணும். இப்ப எல்லா மிக்ஸையும் ரேயில போட்டுக்கொள்ளுங்க.
ரேயில் ஊற்றிட்டு வடிவா ரேயை வந்து லெவல் படுத்திக்கொள்ளுங்க. லெவல் படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் குலுக்கி விட்டீங்கன்னா சமன் ஆகும். சமன் ஆயினதுக்கு பிறகு மேலே கொஞ்சம் சாக்லேட் நான் டிசைனுக்காக வச்சு நான் உங்களுக்கு விருப்பம்ண்டா வைக்கலாம், இல்லாட்டி விடலாம். நீங்க ஓரியோ பிஸ்கெட் கூட வைக்கலாம். மேலே எது நமக்கு விருப்பமோ மேலே டாப்பிங் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து கீட்டை வந்து 180 பாகசியில வச்சுட்டு 25 ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடும். நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்து நல்ல டேஸ்டாகவும் நல்லாவும் வந்து இந்த ப்ரௌனி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு உண்மையாகவே பிழைச்சிது. செகண்ட் டைம் தான் சரியாயினது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்க. நமக்கு கட் பண்ண கூட அப்படி கத்தியில ஒட்டணும் கொஞ்சம். அதான் சரியான பெர்ஃபெக்டான ப்ரௌனி. இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு எந்த டிசைன் விருப்பமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ப்ரௌனி உங்களோட வீட்டு பாட்டிகளுக்கோ இல்லை குட்டிஸ்களுக்கோ வர்ற கிறிஸ்மஸுக்கோ செய்து பாருங்க. பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து கட் பண்ணிட்டு ஒரு துண்டை வச்சுட்டு நல்லா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவேன். நான் ஐஸ்கிரீம் வச்சு வேலையில ஏதாவது க்ரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம ப்ரௌனி சும்மா சாப்பிட்டது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா இன்னொரு டேஸ்ட்ல இருக்கும். கட்டாயம் நீங்க ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.